சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/7/2025 திங்கட்கிழமை, ஆடி மாதம் 5ஆம் நாள், ஏகாதசி திதி. இன்று காலை 9:39 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. ரோகிணி நட்சத்திரம் இன்று இரவு 9:07 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கோ உகந்த நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய வேலை, தொழில், வியாபார, விவசாய அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துல நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளுங்க இன்னைக்கு. நட்பு வீட்டில், நண்பருடைய வீட்டில் அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் கைவரப்பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அவரவர்களுடைய சகோதர மேன்மைகள்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. அண்ணன் தங்கச்சி மேலே அல்லது அக்கா தம்பி மேலே ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நல்ல விதமான ஐடியாக்கள் மேசராசிக்காரர்களுக்கு மனசில் இப்போ நல்லா வரும். நல்ல நேரத்தில் தான் நல்ல சிந்தனை வரும், கெட்ட நேரத்தில் கெட்ட வழிகள் தான் தெரியும்னு பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகளில் மேசராசிக்காரர்களுக்கு இப்போது பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாத அமைப்பில் ஒரு தன்னம்பிக்கையான உணர்வுகள் வரக்கூடிய அமைப்பு. இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், காசு பணம் வர்ற வழிகள் என்ன என்கின்ற மாதிரியாக எல்லோருடைய வயதிற்கு ஏற்றாற் போல கல்வி மேன்மை, வேலை மேன்மை, தொழில் மேன்மை, திருமணத்தில் கூட ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்புன்னு கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் மேசராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மட்டும் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. பிள்ளை இதை படிக்கணும்னு நினைக்குது, அதை படிக்கணும்னு நினைக்குது, நம்ம தான் இந்த அளவுக்கு படிக்கல, நம்ம பிள்ளையாவது எத்தனை லட்சம் செலவானாலும் பாடுபட்டு பிள்ளையை இந்த மாதிரி படிக்க வைத்து விடுவோம் என்கின்ற ஒரு உத்வேகம் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல வலிய நிலைமையில செவ்வாய் இருக்கிறார். அதாவது விரையாதிபதியாகிய செவ்வாய் இப்போது 4ஆம் இடத்துல இருப்பது வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட, அம்மா சம்பந்தப்பட்ட அல்லது உங்களுடைய சுகம், உங்களுடைய உடம்பு, மனசு நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவே சுகத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. வீட்டுக்கு இது தேவைப்படுது, அது தேவைப்படுது, ஒரு ஏசி தேவைப்படுது, ஒரு கட்டில் தேவைப்படுது, அல்லது இந்த மாதிரியான ஒரு பொருளை தான் சோஃபா மாதிரி ஒன்று வாங்கணும்னு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக நம்முடைய உடல் தேவைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய நாளாகவும், சிலருக்கு வாகன மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த பலன் இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நடக்கும். செவ்வாயுடைய இருப்பின் அமைப்பின் காரணமாக 2 வீலரை மாற்றிட்டு கார் வாங்குறேன், அல்லது ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பழைய வண்டி செலவு வச்சுக்கிட்டே இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றி வாங்கிடுறேன் என்கின்ற மாதிரியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருந்தாலும் மற்ற 2 11ஆம் இடங்களில் சனி, குரு போன்ற நல்ல அமைப்புகள் இருக்கும் பொழுது வருமானமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தூரத்தில் இருக்கின்ற அம்மாவிற்கு ஏதாவது பணம் அனுப்புவது, அல்லது அம்மா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குப்பா, வீட்டுக்கு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்பா இப்படி கேட்குறார், அப்படி கேட்குறாருன்னு தாய் கேட்ட ஒன்றை டக்கென்று அனுப்பிவிடுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இப்போது செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே 3ல் செவ்வாய் இருந்தாலே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, குருட்டு தைரியம்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை அசட்டு துணிச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் துணிவாக ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்து செஞ்சு பரவாயில்ல, இதை எப்படியா சக்ஸஸ் ஆக்கித்தான் காட்டணும் என்கின்ற மாதிரியாக ஒரு நிலையில் கொஞ்சம் தைரியம் ஒரு விஷயத்தை முடித்து காட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் வாங்கிய சில அடி ஞாபகம் இருக்குன்றதுனால எதுலேயுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே இப்போது நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அது இப்போதைக்கு நீடிக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. தெளிவாகவே இந்த நாள் அப்படியே நல்ல விதமாகவே போகும். அதை இப்படி செய்யலாம், இதை இப்படி செய்யலாம் என்கின்ற தன்மை. சிலருக்கு தம்பி தங்கைகளின் மேலே இருந்த கோபதாபங்கள் கொஞ்சம் குறைஞ்சு, என்ன இருந்தாலும் ஏன் ரத்தம்,
எனக்கு பின்னாடி பிறந்தவர், என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கை, நானே கோச்சிக்கிட்டா அவங்க எங்கே போவாங்க என்கின்ற பேரில் இளைய சகோதரர்களிடம் பரிவும் பாசமும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வீட்டிலையும் வேலை செஞ்சு வெளியிலையும் வேலை செஞ்சு இப்படி ஆகிப்போனேன் அப்படி ஆகிப்போனேன் இருக்கிறவங்களுக்கு என்ன இருந்தாலும் என்னுடைய குடும்பம் என்கின்ற உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 2ஆம் இடத்துல கேதுவோடு சூட்சும வலுவாக இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இந்த நாள். எல்லா நிலைமைகள்லையும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மனமாற்றம், பொருள் மாற்றம், ஒரு வருமான உயர்வு போன்றவைகள் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. ஒரு இது கேட்டிருந்தவங்க, சம்பள உயர்வு கேட்டிருந்தவங்க, அல்லது வேலையில் இந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும்னு கேட்டிருந்தவங்க, இதுவரைக்கும் மேலதிகாரியோ முதலாளியோ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்தவர் செவி சாய்க்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா, காது கொடுத்து மனுஷன் கேட்க மாட்டேன்றாரு, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா தானே அப்படின்ற மாதிரி ஒரே புலம்பலாக இருந்து கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் கொஞ்சம் மாறி உங்கள் மீது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக பரிவு பாசம் போன்றவைகளை மற்றவர்கள் காட்டக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொருள் வரும் வழிகள் இப்போது தெரியும். எந்த இடத்துல பணங்காசு வரும், எந்த தொழில் முன்னேற்றமாக இருக்கும், எந்த வேலையில் சம்பள உயர்வு இருக்கும், எந்த வேலையில் ஃப்யூச்சர் இருக்கும், எதை படிக்கலாம், என்ன பண்ணலாம், இதுவரைக்கும் குழப்பமாக இருந்து கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளுக்கும் விடைகள் தெரியக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்னைக்கு பேச்சு திறமை ரொம்ப நல்லா இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு பேசுவீங்க. இவரா இப்படி பேசுகிறார், இதுவரைக்கும் இந்த திறமையை எங்கே ஒளிச்சு வச்சிருந்தார் என்கின்ற மாதிரியாக எல்லாம் நன்றாக தொட்டது துளங்கக்கூடிய, மனம் லேசாக இருக்கக்கூடிய, அமைதியான சாந்தமான நல்ல நாளுங்க கடகத்தினருக்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 4, 9ஆம் அதிபதியான ராசிநாதன் சூரியனுடைய நண்பரான செவ்வாய் இன்னைக்கு ராசியிலே இருக்கிறார். செவ்வாயும் கேதுவும் இருப்பது ஒரு விதமான சூட்சும வலுவை செவ்வாய்க்கு கொடுத்து செவ்வாயுடைய துறை அமைப்புகள் இன்றைக்கு ஆர்வத்தை கொடுக்கும். மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், அதிகாரம் என்கின்ற அமைப்புகளை சொல்லுவேன், நெருப்புகளையும் சொல்லுவேன். நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே, ஒரு பாய்லர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அல்லது எந்த நேரத்திலையும் சுற்றின்றி விடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, ஃபாஸ்ட் ஃபுட் சம்மந்தப்பட்டது, லேத்து பற்றையில் கூட பார்த்தீங்கன்னா நெருப்பில் தான் இரும்பை உருக்கிக்கிட்டு இருப்பாங்க. நெருப்பு இல்லாமல் எந்த வேலையை செய்ய முடியாதோ அந்த வேலை துறைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வருமானங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய, மற்றவர்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் எல்லோரோடும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவி சார்ந்த வழிகளில் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மகத்தான நல்ல மாற்றம் இருக்கும். மாமா, மச்சான் போன்றவர்கள் கொஞ்சம் உயிரை கொடுத்து ஏதாவது உங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவியை செய்யக்கூடிய அமைப்பு, என்ன இருந்தாலும் என்னுடைய சொந்தக்காரர்கள் இல்லையா இவங்க என்கின்ற மாதிரியான அடுத்து மனைவியுடைய வழி வந்தவர்கள் எல்லோருடைய மேலேயும் ஒரு பாசம் பற்று வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சிம்மத்துடைய எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். இது ஒரு எதிர்பாராத நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே 8, 12ஆம் இடங்களில் பாவர்கள் இந்த மாதிரியான சம்பந்தம் ஏற்படும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் கிடைக்கும். நம்ம ஒன்று செய்ய போக அது வேற ஒரு விதமாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னுவாங்க. அல்லது இந்த விபரீத ராஜயோகம் அப்படி இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, ஆனால் அந்த இடத்துல அவர் இல்லை, அவருக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தர் இருக்கிறார். இந்த மனுஷன் இருந்தார்னா எதுவும் செய்ய மாட்டாரே அப்படின்னு நினைக்கிறத போக, இன்ப அதிர்ச்சின்னு சொன்ன மாதிரி, ஓ இவர் வந்துட்டாரா, சரி போய் தொலைதியா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த செஞ்சு கொடுப்பாங்கல்ல ஒருத்தங்க, அவர் இருந்தாலே இந்த மாதிரி செஞ்சுருக்க முடியாதுங்க, இவர் நல்லா நமக்கு ஃபேவராக செஞ்சு கொடுத்துட்டாருங்க என்கின்ற மாதிரியாக நீங்கள் ஒரு முயற்சியை எடுக்க போக அந்த முயற்சி வேறு மாதிரியாக முடிந்து கடைசியில் நல்ல விதமாகவே முடிஞ்சிருச்சு என்கின்ற மாதிரியான ஒரு நிம்மதி அமைப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு தெற்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும். தெற்கே அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருப்பது, அல்லது அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல ஒரு 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர்னு தெற்க நோக்கி பயணம் போவது, அந்த பயணத்தின் முடிவில் நல்ல விஷயங்கள் நடப்பது என்பது போன்ற அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு கொஞ்சம் கஞ்சத்தனம் ஓவராகவே இருக்கும். பாக்கெட்டில் இருக்கிற காசை எடுக்கக்கூடாது, அவர் செலவு பண்ணட்டுமே, நம்ம ஏன் செலவு பண்ணணுன்ற மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய எதிலும் லாபங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
வெற்றிகள் கூட இன்றைக்கு பெரிய அளவில் பிரமாதமாக கிடைக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும் நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சட்டப்பூர்வமான போராட்டங்கள் இருக்கிறவங்க, வீடு சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், ஒரு வீட்டை பிரிச்சுக்கிறதுல கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ஒரு நிலத்தை பார்த்துக்கிறதுல அண்ணன் தம்பிகளுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம், அல்லது சுமூகமான ஒரு தீர்வு ஏற்படுவதற்கு இன்னொருத்தர் தடையாக இருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகளில் மனம் கொஞ்சம் ஒரு மாதிரி சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது பேசுவதன் மூலமாக சிலருடைய மனமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக, சுமூக தீர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் நோய் போன்றவைகள், எதிர்ப்புகள் போன்றவைகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல், கடனை அடைப்பதற்கு ஏதுவாக ஒரு வியாபார முன்னேற்றம், ஒரு தொழில் முன்னேற்றம், பரவாயில்ல இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே கடனை அடைச்சிடலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் போன்றவைகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் இப்போது 10ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் சூட்சும வலு என்கின்ற கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய அற்புத நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். வேலையில் கூட இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஷிஃப்ட்டு போட்டிருக்காங்க, அந்த ஷிஃப்ட்டு போட்டிருக்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க அல்லது தரவே மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக பிடித்தமில்லாத ஒன்று வேலையில் இருந்து வந்தது இந்த வாரத்திற்குள்ளேயே உங்களுக்கு பிடித்தாற் போல மாறக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது நிச்சயமாக உண்டு. விருச்சிகராசி, விருச்சிக லக்கணம், மேஷராசி, மேஷ லக்கணம்னு யாராவது இருந்தீங்கன்னா கூட அந்த நீட்டு சம்பந்தப்பட்ட செவ்வாயுடைய மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புகளை தான் நிறைய பேர் படிக்க ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி இப்பொழுது போன வருஷம் கூட கிடைக்கலங்க, ஒரு நீட்டு எழுதி ஒரு 2 மார்க்கு குறைஞ்சு போச்சு என்கின்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு அடுத்த வருடத்தில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உத்வேகம் வரக்கூடிய, கல்வியில் அக்கறை வரக்கூடிய, மேற்படிப்பில் அக்கறை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற பொருட்களால் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. செம்மண் பூமியில் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள், செங்கல் சூளை வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே யோக பலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு செவ்வாய் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். பொதுவாகவே 5 குடையவர் 9ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் அதிகம் இருக்கும் என்பது ஒரு நிலையில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பிலும் மற்ற யோகர்களான 3 பேரும் சூரிய சந்திர செவ்வாயும் நல்ல அமைப்பில் இருக்கிறனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தந்தை வழி உறவினர்கள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா, அத்தைமார்கள்ட்ட இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்பா கொடுத்த சொத்துக்களை பிரித்து கொள்ள முடியாத நிலைமை, தாத்தா ஒரு சிக்கலான உயிர் எழுதி வச்சிட்டாரு, இது இப்படி அது இப்படின்னு, எனக்கு இந்த பக்கம் வேணும், அவனுக்கு இந்த பக்கம் வேணும், இப்படி வேணும் அப்படி வேணும்ட்டு பிரிச்சுக்கவே முடியாத அளவிற்கு ஒருவருக்கொருவர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியே போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு மாதிரியான சுமூக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே ஊரில் இருக்கக்கூடிய நிலம், காடு போன்றவைகளை எப்படி மேனேஜ் பண்ணுறது, திருப்ப ஊருக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்குது, சிட்டியில் செட்டில் ஆகிட்டோம், அதை என்ன பண்ணலாம், வித்துடலாமா, குத்தகைக்கு விடலாமா, அல்லது இவர்கிட்ட ஒப்படைக்கலாமா, அவர்கிட்ட ஒப்படைக்கலாமா, அல்லது வரப்போகின்ற சந்ததிகள் நம்ம பிள்ளைங்க அதை எதனா பண்ணலான்னு விட்டுறலாமா என்கின்ற மாதிரியாக குழப்பத்தில் இருக்கக்கூடிய தனுசுவினருக்கு தெளிவுகள், தீர்வுகள் ஒரு வாரத்தில் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இணைந்திருக்கக்கூடிய எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கூடுதலாக உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது 8இல் செவ்வாய் இருந்து ஏதாவது தகாத ஒன்று, விரும்பத்தகாதன்னு சொல்லுவாங்களே, நம்ம ஒன்று நினைச்சது இப்படி நடக்கும்ட்டு ஆனால் அது வேற மாதிரி நடந்துருச்சு, நமக்கு அது கஷ்டம்தான் என்கின்ற மாதிரியாக விரும்பத்தகாத ஒன்று நடந்து விடுமோ என்கின்ற அமைப்புகள் இருந்தாலும் கூட அப்படி எதுவும் நடக்காது. உங்களுடைய ராசிநாதன் வலிமையில் இருப்பதால் பெரிய சோகங்கள், கஷ்டங்கள் எதுவும் இல்லாத அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 8இல் செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும், ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கோபதாபங்கள் அதிகமாக வரும், வாய் வார்த்தைகளை கொஞ்சம் வித்தியாசமாக விட்டுருவீங்க, யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கோபப்பட்டு பேசிவிட்டு அப்புறமா அடாடா இப்படி போய் இவர்கிட்ட பேசிட்டோமே, இது தேவையா, என்ன இருந்தாலும் இவர் நமக்கு என்ன தேவைப்படுகின்ற ஒரு மனுஷனாச்சே, அன்னைக்கு இந்த ஹெல்ப் பண்ணாரே, இன்னைக்கு இந்த ஹெல்ப் பண்ணாரே என்கின்ற நீங்களே தேடி போய் அப்புறம் அவரை சமாதானப்படுத்தக்கூடிய, சாந்தப்படுத்தக்கூடிய, மன்னிப்பு கேட்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது.
சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையிலிருந்து கொஞ்சம் நல்ல தகவல்கள் வரும். அதன் மூலமாக கொஞ்சம் லாப அமைப்புகள் தோன்றக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 3 அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய சுபயோக நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. மனைவி அல்லது கணவன் வழியில் இன்றைக்கு சிறப்பு நன்மைகள் வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் இருக்கும். அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் பண்ணலாமான்றதில் ஒரு டிசைடு இன்றைக்கி டக்குன்னு எடுத்துருவீங்க, பண்ணலாம்ன்ற மாதிரியான அமைப்புகள். இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விதமான சோதனைகளும் இல்லை என்பதை மனம் உணரக்கூடிய நாளாக, நண்பரிடமோ காதலன் காதலியிடமோ உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் மற்றவர்கள் கையையே அப்படியே எதிர்பார்த்து, அண்ணனோ அக்காவோ அல்லது பெற்றவர்களோ யாருடைய கையைத்தான் எதிர்பார்த்து இருக்க வேண்டியிருக்குது, என்னால் இன்னும் தனியாக சொந்த காலில் நிற்க முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அதற்கான முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 3ஆம் அதிபதி இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறனால விரும்பியவரைத்தான் கல்யாணம் பண்ணணும் என்கின்ற மாதிரி அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளம்பருவ கும்பராசிக்காரர்களுக்கு தாயோ தந்தையோ ஏதாவது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சம்மதம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். விருப்பம் போல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு இப்போதிலிருந்தே அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வருகிறது. இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளேயே திருமணம் நடந்துவிடும் என்கின்ற அதற்கு அச்சாரமான சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோக கிரகமான செவ்வாய் இப்போது 6ஆம் இடத்தில் சூட்சும வலுவோடு இருந்து அவருடைய 9ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. பொதுவாகவே 6ல் செவ்வாய் இருந்தால் மனக்குழப்பங்கள்லாம் அப்படியே தீரும், ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதிர்ப்புகளை வெல்ல முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். இது இருந்தாலே வாழ்க்கையை அப்படியே நகர்த்திட்டு போயிடலாம் இல்லையா? எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னம்பிக்கையை ஒரு மனிதன் விட்டு கொடுத்து விடக்கூடாது, தைரியத்தை ஒரு மனிதன் இழந்து விடக்கூடாதுன்னு பெரியவங்க அடிக்கடி சொல்கிறாங்க இல்லையா? அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்போது மீனராசிக்காரர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் தீரக்கூடிய தன்மை, நோய் தீரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இப்படி தெரியாதனமாக ஒரு கடனை போய் வாங்கிட்டோம், கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. அந்த வெளியே வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்படித்தான், இதை இப்படி வருமானம், இந்த இடத்த இப்படி வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சுன்றதை கடனை தீர்க்கக்கூடிய வழிகள் அப்படியே தோன்றக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு நோயில் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமோ அல்லது பெரிய நோய் ஏதாவது வந்துவிடுமோ அப்படிங்கிற பயத்தில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாதுங்க. அந்த மாதிரி நோய்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு சிறிய அளவில் தான் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் டாக்டர்கிட்ட போனாலே சரியா போயிடும் என்கின்ற ஆறுதல் தரக்கூடிய, ஆரோக்கிய குறைவுகள் இல்லை என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான நல்ல கேள்வி, நல்ல பதில் கொடுக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நிழல் கிரகம்னா என்னங்க, அது ஜாதகத்தில் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்கிறார். உண்மையில் நிழல் கிரகம் சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. சாயா என்பது சமஸ்கிருத வார்த்தையில் தமிழுக்கு நிழல்னு ஒரு அர்த்தம். சாயா கிரகங்களை தான் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம். சாயா கிரகங்கள் என்பது என்ன? ராகு கேதுக்கள் 2 கிரகங்களை தான் சாயா கிரகங்கள்னு சொல்கிறோம். ஏன் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள்னு அது சொல்லப்படுகிறது என்று பார்த்தாலே, பூமி மற்றும் சந்திரனுடைய நிழல்கள் தான் இந்த ராகு கேதுக்களாக அமைகின்றன. ஆகவே அவைகளை பொருத்தமான ஒரு வார்த்தையில் நிழல் கிரகங்கள்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த நிழல் கிரகங்கள் ஜாதகத்தில் என்ன செய்யும் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு சில நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு இருக்கின்ற இடத்தையும் இணைகின்ற கிரகத்தையும் ஸ்வீகரித்து கொள்ள, அபகரித்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகம். 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த ராகு கேதுக்கள் இருந்தால் இருக்கும் இடத்தை கெடுத்து பலன் செய்வார்கள் என்பது உண்மை. 6ஆம் இடத்தை ராகு கெடுத்தால் நல்லது, கடன் அல்ல, நோயல்ல, எதிர்ப்புகள் இல்லாத ஒரு விஷயம் இருக்கும். 12ஆம் இடத்தை ராகு கெடுத்தாலும் கூட 12ஆம் இடம் ஒரு வகையில் செலவுகளை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல செலவுகள் இல்லாமல் இருக்க செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்வார். ஆக 3, 6, 10, 11 என்கின்ற இடங்களில் ராகு இருப்பது ஒரு நிலையில் நல்லது என்று சொல்லப்பட்டாலும் கூட 6, 12ஆம் இடங்களில் ராகு இருப்பது, இந்த ராகு கேதுக்களாகிய நிழல் கிரகங்கள் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு தான். அதே நேரத்தில் மற்ற கிரகங்களோடு அவர்கள் சேர்ந்திருந்தார்களே ஆனால் அது கொஞ்சம் மாறுதலான சில அமைப்புகளை கண்டிப்பாக செய்யுங்க. குறிப்பாக சுப கிரகங்களோடு வெகு நெருக்கமாக சேர்ந்திருந்தார்களே ஆனால், ஒரு இடத்துல டிகிரி கணக்குன்னு சொல்லுவோங்க, ஒரு 20 டிகிரிக்கு அப்பால்
ஒரு ஒரு 20 டிகிரி 30 டிகிரி கொண்ட இந்த பாவகத்தில் 20 டிகிரிக்கு அப்பால் ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்தை அந்த கிரகத்தினுடைய வலிமையை இழக்க செய்ய விடாத வண்ணம் ஒரு மாதிரியான அமைப்புகளை ராகு செய்வார். அதே நேரத்தில் 8 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் ராகுவோடு இணைஞ்சிருச்சுன்னா ராகுவிடம் தன்னுடைய வலிமை அத்தனையும் அந்த கிரகம் பறிகொடுத்து விடுகிறது என்றுதான் அர்த்தம். நிழல் கிரகங்கள் எப்போது எந்த கிரகத்தோடு இணைகிறதோ அந்த கிரகத்தினுடைய அத்தனை அமைப்புகளையும் தானே எடுத்துக்கொண்டு அபகரித்து கொண்டு திருடிக்கொண்டு தன்னுடைய தசையில் அந்த கிரகத்தினுடைய பலன்களை செய்யும் என்பது ஜோதிட விதிங்க. இது 100க்கு 100 சரியாகவே ஜாதக அமைப்புகள் இருக்கும். ஆகவே எந்த கிரகத்தோடு அவை இணைகிறதோ ராகு கேதுக்கள் இணைகிறார்களோ அவர்களுடைய பலத்தை கவர்ந்து விடுவார்கள் என்பது உண்மை. அதே நேரத்தில் ராகுவிற்கென்று தனிப்பண்பு கேதுவிற்கென்று தனிப்பண்பு உண்டு. கேது ஒரு கிரகத்தோடு இணையும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்களை பெருக்கி தரக்கூடிய அமைப்புகளை செய்கிறார். இதைத்தான் குரு கேது இணையும் போது குருவின் காரகத்துவமான பணத்தை கொடுக்கக்கூடிய கேள யோகமாக நம்ம சொல்கிறோம். சுக்கிரனும் கேதுவும் இணைவது கண்டிப்பாக ராகுவை போல வலிமிழக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. சுக்கிரனுடைய விஷயங்களை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் செவ்வாயோடும் சனியோடும் இணையக்கூடிய கேது அவர்களுடைய பாபத்தன்மையை அசுபத்தன்மையை கெட்ட அமைப்புகளை கொஞ்சம் குறைத்து கொடுப்பார் என்பது நிழல் கிரகத்துடைய ஒரு வித்தியாசமான பண்பு. ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் சுபர்களோடு சேர்ந்திருந்தாரே ஆனால் சுபர்களுடைய தன்மை, சுபர்கள் என்பது யாரு? புதன், தனிப்புதனை சுபர்னு சொல்லுவோம். அதே மாதிரி வளர்பிறை சந்திரனை சுபர்னு சொல்லுவோம். குரு சுக்கிரன் இவர்களுடைய பார்வை இணைவு தொடர்பு போன்றவைகளோடு மட்டும் ராகு இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அந்த சுபர்கள் பாவர்களாக இருந்தாலும் கூட இந்த ராகு நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் அமைகிறார். ஆகவே பொதுவாக இந்த சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ராகு கேதுக்களுக்கு சுபர்களுடைய இணைவு போன்ற பார்வை போன்ற சுபத்துவம் கிடைக்கும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய நன்மையை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.